இதெல்லாம் யாருக்கு நடக்கும்? இதெல்லாம் நான் ஒரு தொழில் பண்ணுறேன், நான் ஒரு வேலையில் இருக்கேன், எனக்கு தேவைன்னா நடக்கும். அப்போ நான் இதெல்லாம் லட்சியம் உடையவங்களுக்கு தான் சொல்கிறேன். நிறைய பேர் கமெண்ட் போடுறவங்க என்ன சொல்கிறாங்க, அப்போ நான் சும்மாவே இருப்பேன், எனக்கு ஏதாவது கிடைக்கும். சும்மாவே இருந்தால் அந்த உலகத்தில் எதுவுமே கிடைக்காது. குரு உடம்பை பார்க்குறார். உடலில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த உடம்பை சரி பண்ணுவார். உடலில் பிரச்சனை இருக்கிறவங்க திடீர்னு பிரிஸ்க் ஆகிடுவீங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஷூலாம் மாட்டிட்டு காலையில் ஜாகிங்லாம் ஓடுவீங்க, அது மாதிரி. ஸோ ஆக்டிவ் ஆகிடும், இளமை திரும்புகிறது. அடுத்து குரு பகவான் உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்த்ததை போலவே 5ஐ பார்க்கிறார். 5ஆம் இடமாகப்பட்ட புத்திரஸ்தானத்தை குரு பார்க்கிறார். குருவே புத்திரஸ்தானத்தை பார்க்கும்போது குழந்தை கன்ஃபார்மாக கிடச்சிரும். இதான் ஒரு சூப்பரான விஷயம். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை போல இந்த 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது சத்புத்திர சந்தானம் கிடைக்கிறது. குரு தன்னோட சொந்த வீட்டை பார்க்குறாரு. அப்போ குழந்தை எனக்கு தெய்வ அனுகிரகத்தோட ஒரு தெய்வமே மடியில் பிறக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு, இறந்து போன என்னோட தாத்தா என் மடியில் பிறக்கணும்னு அந்த மாதிரிலாம் ஆசை இருக்கிறவங்களுக்கெல்லாம்